ஹலோ காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளோட பைத்தன் இன்டர்வியூ சீரீஸில் 6th பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் உங்களை சுற்றி எதுவும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. கிராப் அ கப் ஆஃப் காஃபி இல்லைனா வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ லன்ச் வேறு சாப்பிட்ருப்பீங்க, செம்மையாக தூக்கம் வரும். ஸோ உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. Come sit in a calm place. சரியா? We are going to cover the 6th part of our Python interview series. ஸோ உங்கள் எல்லார்ட்டையுமே அமேசிங் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ஐம் கிளாட் அபவுட் இட். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நிறைய நாலேஜ் ஷேர் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். சரியா? இது மட்டும் இல்லை, நாங்கள் டிஃப்ரெண்ட் சீரீஸ் கூட கவர் பண்ணிகிட்ருக்கோம். டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று பேரலாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே யாராவது டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த சீரீஸை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக இந்த சீரீஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இஃப் நாட், உங்களுக்கு நெக்ஸ்ட் சீரீஸில் நான் ஃபாலோ அப் பண்ணி ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவுக்கு போகலாம். அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். நாங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் டேட்டா வேலி அண்ட் வி ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எட்டெக் கம்பெனி ஆஃப் 2025. ஸோ எங்களோட வெப்சைட்டை நீங்கள் போய் செக்அப் பண்ணி பாருங்கள். வி ப்ரொவைட் யூ வித் லாட் ஆஃப் ஹெல்ப் இன் ரிகார்ட்ஸ் டு யுவர் கரியர். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வேணும், இல்லை எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும், இல்லை வி ஆர் டூயிங் கன்சல்டன்சி ஆஸ் வெல். ஸோ உங்கள் ஜாபுக்கு இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுவும் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் வி ப்ரொவைட் யூ வித் ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ். அண்ட் வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் லைக் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், பைத்தன், செலினியம், ஜாவா, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் டு யூ. ஸோ மைசெல்ஃப் ஃப்ராங்க்லின் அண்ட் ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர். ஸோ டேட்டா இன்ஜினியராக இருந்துட்டு ஏன் பைத்தன் சீரீஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டால், டேட்டா இன்ஜினியருக்கு பைத்தன் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் பைத்தன் சீரீஸ் எடுக்கிறேன். அண்ட் பைத்தன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பேஸ், சரியா? அதுலேருந்து தான் நாங்கள் அடுத்த ஒரு ப்ரொக்ரெஷனே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை டேட்டா சயின்டிஸ்டாக நான் மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலுமே பைத்தன் தான் இஸ் அ அல்டிமேட் பேஸ். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் மீ, ஐ எம் an expert in this. So straight to our video, and today we are covering up the 6th part of this Python series. So இன்னைக்கு first question. How do you handle missing data in pandas? ஸோ pandas லைப்ரரி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ pandas எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மேனிப்புலேஷன், இந்த மாதிரி யூஸ்க்கு தான் நம்ம pandas லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். சரியா? பைத்தனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி நேம் தான் pandas. இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, how do you handle missing data in pandas? இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு we will learn now. Pandas offers several methods to handle missing data, commonly represented as NaN, not a number, or NAT, not a time, for datetime objects. ஸோ இந்த pandas லைப்ரரி பல மெத்தட்ஸ் இருக்குது. pandas-லேயே நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல் வேல்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. நல் வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சில பேருக்கு என்ன டவுட் வந்துடும்னா, அப்போ 0 இருந்தால் அது மிஸ்ஸிங் வேல்யூவா? அப்படி கிடையாது. 0 வேற, மிஸ்ஸிங் வேல்யூ வேற. மிஸ்ஸிங்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், சரியா? பட் 0 அட்லீஸ்ட் இட் கேரிஸ் அ வேல்யூ. கரெக்டா? இப்போ நீங்கள் எத்தனை ஆப்பிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் 0 ஆப்பிள்னு சொன்னீங்கன்னா இட் ஸ்டில் ஹேஸ் அ வேல்யூ. இல்லை, 0ன்றது ஒரு வேல்யூ. ஏன்னா இப்போ எப்படி -1, -2 ஒரு வேல்யூ, அதே மாதிரி தானே 0வும் ஒரு வேல்யூ. பட் இன்கேஸ் நீங்கள் எந்த வேல்யூமே எனக்கு கொடுக்கல, நான் உங்கள் பேர் உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து நான் உங்களுக்கு கேட்குறேன், ஒரு அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணீங்க, ஐம் ஆஸ்கிங் ஃபார் யுவர் நேம். நீங்கள் நேம் ஃபில்அப் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? த ஸ்பேஸ் இஸ் எம்டி. அது எம்டியாக இருந்தால் இட் இஸ் அ நல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுவும் எஸ்பெஷலாக இந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் நம்ம pandas லைப்ரரி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும். ஸோ எனக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த pandas-ல பல மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் என்னதான் பல மெத்தட் இருந்தாலும் நம்ம
அந்த மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி ட்ரீட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால அது என்ன மாதிரி இம்பேக்ட் நம்ம பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும், அதை பொறுத்து தான் நம்ம வந்து மெத்தடை சூஸ் பண்ணுவோம். சரி, இதை வந்து ரெண்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் யுவர் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் தென் நீங்கள் வந்து உங்கள் மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணணும். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு போட்டிருக்கேன்? ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டா செட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டேட்டா செட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் மிஸ் ஆகுதான்னு முதல்ல தெரியணும். கரெக்டாக நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு டேட்டா செட்டில் நான் வந்து ஏதோ ஃபில் பண்ணேன் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. யூ நீட் டு வெரிஃபை அண்ட் யூ நீட் டு டாக்குமெண்ட் இட். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறப்ப யூ நீட் டு ஐடென்டிஃபை ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு. இப்போ மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் df.isNull ஆர் df.isNA. சரியா? இப்போ என்னன்னா டேட்டா ஃப்ரேம் டாட் நோட்டேஷன் போட்டு isNull, ஸோ இல்லை isNull எதுவும் நல் வேல்யூ இருக்கா, இல்லை isNA ஸோ எதுவும் நாட் அப்ளிகபிள் வேல்யூ இருக்கா அப்படின்றது தான் isNull அண்ட் isNA. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற என்ன ஆகும்னா, இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் தி சேம் ஷேப் இண்டிகேட்டிங் ட்ரூ வேர் வேல்யூஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ எங்கெங்கே வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகுதோ நமக்கு வந்து ஒரு பூலியன் டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் ஆகும். அங்கெல்லாம் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங்கான இடத்துலலாம் நமக்கு வந்து இட் டினோட்ஸ் இட். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் டு ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் வேல்யூ இஸ் நாட் நல் ஆர் நாட் NA. ஸோ இது வந்து isNull பார்த்தோம், isNA பார்த்தோம். இப்போ நாட் நல் ஃபங்க்ஷன் அண்ட் நாட் NA ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இதுவுமே சிமிலராக இட் வில் ரிட்டர்ன் அ பூலியன் டேட்டா ஃப்ரேம், பட் இட் வில் இண்டிகேட் தட் எங்கெங்கே வேல்யூஸ் மிஸ் ஆகலையோ அங்கே தான் நமக்கு ட்ரூ வேல்யூ கிடைக்கும். ஸோ isNullனா எங்கெங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பூலியன் டேட்டா ஃப்ரேம் எங்கெங்கே வேல்யூ மிஸ்ஸிங்காக இருக்கோ அங்கே வந்து எனக்கு ட்ரூன்னு டினோட் பண்ணுது. சிமிலர்லி அப்படியே ஆப்போசிட், இப்போ நாட் நல்லன்னு போட்டேன்னா எங்கெங்கே வேல்யூ இருக்கோ, சரியா, வேல்யூ இருக்கிற இடத்துல எல்லாம் ட்ரூன்னு வந்துடும். அப்போ எங்கெங்கே ட்ரூ வரலையோ இட் டினோட்ஸ் தட் தெர் இஸ் அன் எம்டி வேல்யூ. ஸோ இது கொஞ்சம் ஷுவராக இருந்துக்கோங்க. ஏன்னா isNull நாட் நல், isNA நாட் NA ஃபங்க்ஷன். அண்ட் தென் அடுத்ததாக நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோட் என்னன்னா df.isNull ஃபங்க்ஷன் டாட் சம் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ isNull நம்ம போட்டோன்னா என்ன ஆகும், இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ. எங்கெங்கே நமக்கு வந்து வேல்யூஸ் மிஸ் ஆகுதோ அங்கே ட்ரூன்னு வரும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் மாதிரி ஐ எம் செயினிங் அ ஃபங்க்ஷன் டு இட். ஸோ ஆல்ரெடி இருக்க டேட்டா ஃப்ரேம் கூட டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி isNull ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அண்ட் டு தட் ஐ எம் ஆடிங் ஒன் மோர் டாட் நோட்டேஷன் சேயிங் இட் ஆஸ் டாட் சம் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டாட் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, பொதுவாகவே சம்னா என்ன, எதையா ஒன்று ஆட் பண்ணுறது, எதையா ஒன்று கூட்டுறது. கரெக்டாக? இப்போ இங்கே isNullல வந்து நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுமா எங்கெங்கே மிஸ்ஸிங்காக இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரூன்னு எங்கெங்கே வருதோ அதை மொத்தமாக இதை சம் பண்ணி நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா isNull வந்து நமக்கு வந்து பூலியன் டேட்டா ஃப்ரேமை ரிட்டர்ன் பண்ணுது. பட் திஸ் வில் கிவ் அஸ் த கவுண்ட். ஓகே, இந்த இதில் வந்து எத்தனை வேல்யூஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு வேல்யூ கவுண்ட் எடுக்க முடியும். ஸோ ஆஸ் பை டெஃபினிஷன் இட் ப்ரொவைட்ஸ் அ கவுண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் பர் காலம். ஸோ df.isNull ஆர் df.NA ஃபங்க்ஷன், அப்புறம் df.notNull ஃபங்க்ஷன், இல்லைனா .notNA ஃபங்க்ஷன், அப்புறம் இதை இப்படிலாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா df.isNull ஃபங்க்ஷன் டாட் சம் ஃபங்க்ஷன். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச அப்புறம் நவ் இஸ் அ ஸ்டெப் வேர் வி ஹேண்டில் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒன்று என்னோட மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ட்ராப் பண்ணலாம், இல்லை எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் ட்ராப் பண்ண வேண்டாம், பட் இன்ஸ்டெட் எனக்கு அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் நீ வந்து ஒரு வேல்யூ எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம வந்து அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ட்ராப் பண்ணுறோமா, இல்லை வேல்யூ மிஸ் ஆகிருக்கிற இடத்துல நம்ம எதுவும் வேல்யூவை ஃபில் பண்ணுறோமா. சரி, ஃபஸ்ட் இப்போ எப்படி நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை ட்ராப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have a syntax called
df டாட், ஸோ df தான் நம்ம டேட்டா ஃப்ரேம். சரியா, எந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை ட்ராப் பண்ணணுமோ அது கூட நம்ம வந்து டாட் நோட்டேஷன் போட்டு நம்ம சின்டாக்ஸை டேக் பண்ணுறோம். ஸோ ட்ராப் என்ன ஃபங்க்ஷனை நம்ம டேக் பண்ணுறோம். ஸோ பை அந்த ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எதுவும் அர்த்தம் புரியுதா? ஸோ என்னன்னா இட்ஸ் அ மிஸ்ஸிங் வேல்யூ. So drop, you're dropping a missing value. So then drop in a function. So what does this function do? It will remove all the rows and values that contain missing values. So ஒரு full data frame இருக்கு, சரியா, 10x10 டேட்டா ஃப்ரேம்னு வச்சுப்போம். இப்போ அதுல எங்கெங்க ரோஸ், எந்தெந்த ரோஸ்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ இல்ல எந்தெந்த காலம்ல அங்க வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ இது எல்லாத்தையுமே இது வந்து ட்ராப் பண்ணிடும். இப்போ இந்த ட்ராப் என்ன ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்கு. So there are certain parameters that it will take. First, axis equal to 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பை டிஃபால்ட்டே அதான். நீங்க வந்து ட்ராப் என்னைய மட்டும் கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த ஆக்சஸ் 0 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டாகவே நடக்கும். இது என்ன பண்ணுன்னா எந்தெந்த ரோல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அந்த ரோஸை ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடும். ஆல்ரைட், இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 நான் கொடுத்தேன்னா எந்தெந்த காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அந்த காலமை ட்ராப் பண்ணும். ஸோ ஆக்சஸ் 0 வந்து ரோஸை டெலிட் பண்ணும், ஆக்சஸ் 1 வந்து காலம்ஸை டெலிட் பண்ணும். அண்ட் தென் இன்னொரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் ஈக்குவல் டு ஆல். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணுங்க, இதில் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி டினோட் பண்ணணும். ஆல் இருக்கா, so I've denoted it like a string. So how is equal to all. இந்த parameter வந்து பாத்தீங்கன்னா இது வந்து rows and columns drop பண்ணும். எப்பனா எல்லா வேல்யூவும் மிஸ்ஸிங்கா இருக்குன்னா மட்டும்தான். ஸோ பொதுவாக இப்போ ஆக்சிஸ் 0ல இப்போ ஒரு ரோ இருக்கு, ஒரு 10 காலம் வச்ச ரோ இருக்கு, சரியா, அந்த ரோல எங்கேயோ ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்னா எனக்கு மொத்த ரோவும் ட்ராப் ஆகுது. அது வந்து ஆக்சிஸ் 0. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு காலம்ல ஏதோ ஒரு ரோல வந்துட்டு ஒரு வேல்யூ மிஸ்ஸிங் அப்படின்னா எனக்கு மொத்த காலமும் டிஸ்மிஸ் ஆகுது. இப்போ ஹவு இஸ் ஈக்குவல் டு ஆல்ன்றப்ப இப்போ 10, இப்போ ஒரு ரோல் எடுத்துப்போம், அதில் 10 காலம்ஸ் இருக்கும், கரெக்டா. இப்போ இந்த 10 காலம்ஸ்ல எனக்கு 9 வேல்யூ இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னா எனக்கு அந்த ரோ டெலீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் பேராமீட்டர். ஆனா அதே அந்த 10 ரோ, அந்த 10 காலம் இருக்கக்கூடிய ரோல 10மே எம்டியா இருக்கு, 10 வேல்யூஸே எனக்கு மிஸ்ஸிங்கா இருக்குன்னா இன் தட் கேஸ் ஐ கேன் மென்ஷன் ஆல். அந்த ஆல் மென்ஷன் பண்ணினா என்ன ஆயிரும், ஒன்லி இஃப் ஆல் த ரோஸ் ஆர் காலம் ஆர் எம்டி ஆர் மிஸ்ஸிங், அப்போ மட்டும் எனக்கு வந்து இந்த எல்லா ரோவையும் நீ ட்ராப் பண்ணு அப்படின்றதான் ஆல் ஃபங்க்ஷன். தென் வி ஹாவ் thresh is equal to capital N. ஸோ இது என்னன்னா எனக்கு வந்து குறிப்பிட்ட அந்த எண் வந்து பார்த்தீங்க என்ன டினோட் பண்ணுதுன்னா இட் டினோட்ஸ் அ நம்பர். ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் a number of non-missing values for a row or column to be kept. ஸோ என்ன சொன்னேன், it carries any number of number. ஸோ you're setting a threshold basically. ஸோ threshold வந்து ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஒரு நம்பர் கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்னா எனக்கு வந்து குறைஞ்சது இத்தனை நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஆச்சு என்னோட காலம் ஆர் ரோல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரோல வந்து 10 காலம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 10 காலம்ஸ் இருக்கிறப்ப what I'm telling, thresh வந்து 5ன்னு வைக்கிறேன். ஸோ என்னோட threshold வந்து 5ஆ, threshold 5னா இந்த ரோவை நீ எப்போ டெலிட் பண்ணக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் இஃப் ஐ ஹாவ் 5 நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் தென் டோன்ட் டெலீட் இட். ஸோ அதுதான் வந்து threshold. ஸோ நமக்கு ஹவுல வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணும், த்ரெஷ்ஹோல்ட்ல நம்ம மினிமம் வேல்யூ செட் பண்ணலாம். எனக்கு குறைஞ்சது இத்தனை வேல்யூ இருந்துச்சுன்னா டு நாட் டெலீட். அண்ட் தென் வி ஹாவ் காட் இன் பிளேஸ். ஸோ இன் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை நம்ம இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம்னா தென் வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை ட்ரூ. எனக்கு இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஐ எம் ஏன்னா ஒரு ஆட்-ஆக் அனாலிசிஸ் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்றப்ப யூ டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் இன் பிளேஸ். ஸோ நீங்கள் ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமே மொத்தமாக ஆல்டர் ஆகிடும், சரியா. திஸ் இஸ் ஆல் த மெத்தட் யூ ஹாவ் டு ட்ராப் யுவர் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அண்ட் தென் இல்லை நான் டெலிட் பண்ண விரும்பலை, எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து fill it with some value, அப்போ தான் வந்து we are going to use the next set of functions. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have df dot fill na with the value specified in the function. ஸோ ட்ராப்புக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், df dot drop na. இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு df dot is null இல்லை df dot not null. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ df dot is null dot sum போட்டோன்னா
மொத்தமாக நம்ம காலம்ஸில் எங்கெங்கே எத்தனை எம்டி ஸ்பேஸ் இருக்கோ மொத்தத்தையும் நமக்கு வந்து ஒரு வேல்யூ கவுண்டாக கொடுக்கும். இப்போ அதை ட்ரா பண்ணுறதுக்கு ட்ராப் என்ன பார்த்தோம், இட் ஹாஸ் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். இப்போ அடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் என்ன. இது என்ன பண்ணுன்னா, எனக்கு எங்கெங்கே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை அது வந்து ஆட் பண்ணும். அது என்ன குறிப்பிட்ட வேல்யூ அதை ஆட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்லி த வேல்யூ தட் ஐ ஸ்பெசிஃபை. ஸோ இங்கே ஒரு வேல்யூன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கா, இந்த வேல்யூவில் நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, இல்லை இட் கேன் பி அன் இன்டிஜர், இட் கேன் பி அ ஸ்ட்ரிங், இட் கேன் பி அ பூலியன், இட் டசன்ட் மேட்டர். பட் வென் ஐ ப்ரொவைடட் வித் த வேல்யூ, அந்த வேல்யூ வந்து எங்கெங்கே நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அங்கே வந்து இந்த இது ஆட் ஆகிடும். ஸோ இதில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இட் கேன் பி அ கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஒரு நம்பராக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 0, இல்லை ஒரு மீன் வேல்யூ, ஒரு மீடியன் வேல்யூ, ஒரு மோட் வேல்யூ. ஸோ இட் கேன் பி ஆஃப் த வேல்யூ கேன் பி ஆஃப் எனி கான்ஸ்டன்ட். இல்லை அப்படின்னா இட் கேன் டேக் அ டிக்ஷனரி ஆஸ் வெல். அது எப்படி ப்ரோ டிக்ஷனரி எடுத்து அது எப்படி லைக் வேல்யூஸை ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டிக்ஷனரி ஃபார்மேட் பொதுவாக எப்படி இருக்கும், இட் இஸ் ஆஃப் அ கீ வேல்யூ பேர், ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி காலம்க்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒரு 5 காலம்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட, சரியா? இப்போ 5 காலம்ஸுக்கு நீங்கள் வந்து காலமை வந்து கீழே வந்து போட்டிங்கன்னா யுவர் கோட் வில் பி ஏபிள் டு ஜட்ஜ். ஸோ எதை ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த காலம் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த காலம்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை வந்து வேல்யூவில் ஃபில் பண்ணுவோம், சரியா? அண்ட் தென் இப்போ df டாட் ஃபில் என்னலே வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கே பாருங்கள், df டாட் ஃபில் என்ன மெத்தட் வந்து f fill. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா df டாட் ஃபில் என்ன மெத்தட் இஸ் equal to pad. இதெல்லாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ஃபில் யுவர் வேல்யூ. அது அப்படி என்ன பண்ணுன்னா, இட் வில் ஃபார்வர்ட் fill missing values using the previous non-null value. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டேர்ம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்வர்ட் ஃபில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 ரோஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோவில் வேல்யூ 5 இருக்குது, செகண்ட் ரோவில் 3 இருக்குது, தேர்ட் ரோவில் நம்பர் 2 இருக்குது. இப்போ எனக்கு ஃபோர்த் ரோவில் மை வேல்யூ இஸ் மிஸ்ஸிங் because I have specified ffill which stands for forward fill. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, எனக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு non-null வேல்யூ இருந்துச்சுல, ஸோ விச் இஸ் இன் மை தேர்ட் ரோவில் நமக்கு வேல்யூ 2 இருந்துச்சு. அப்போ என்னோட ஃபோர்த் ரோவில் வேல்யூ 2 வந்து நமக்கு ஃபில் ஆகும். ஸோ திஸ் இஸ் யுவர் df டாட் ஃபில் என்ன மெத்தட் இஸ் equal to forward fill. ஸோ ஷார்ட் ஃபார்ம் வந்து ffill quoted in a string. And then we have df dot fill என்ன மெத்தட் bfill. bfillனா backward fill. ஸோ இதில் என்னன்னா, எப்படி நமக்கு வந்து ஃபார்வர்ட் ஃபில்ல ப்ரீவியஸான நான் நல் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுதோ, சிமிலராக பட் குவைட் ஆப்போசிட் பேக்வேர்ட் ஃபில்ல நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய நான் நல் வேல்யூவை இதில் ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஃபோர்த்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேம் சினாரியோ, ஸோ 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, ஃபோர்த் ரோ எம்டியாக இருக்குது, அண்ட் ஃபிஃப்த் ரோவில் வந்து எனக்கு வேல்யூ வந்து 6 இருக்குது. இப்போ இது என்ன பண்ணும், இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்வர்ட் ஃபில்ல 2 எடுக்கும், விச் இஸ் ஃப்ரம் மை தேர்ட் ரோ. இப்போ இது வந்து ஃபிஃப்த் ரோவில் இருக்க 6 எடுத்து ஃபோர்த் ரோக்கு ஃபில் பண்ணும். ஸோ பேக்வேர்டாக ஃபில் பண்ணுறது தான் bfill மெத்தட். அண்ட் தென் வி ஹாவ் df டாட் இன்டர்போலேட் ஃபங்க்ஷன். இந்த இன்டர்போலேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து different types of interpolation methods இருக்கு. So depending on the interpolation method that we specify, அந்த மெத்தட் மூலமா கிடைக்கக்கூடிய வேல்யூவை அது வந்து அங்கே ஃபில் பண்ணும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் இன்டர்போலேஷன் மெத்தட்ஸ் இருக்கு, லைக் லீனியர், பாலினாமியல். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் கேஸ். அகைன் we will talk about interpolate method soon or in the next video, but know that you have a method called interpolate which is going to fill based on your linear or polynomial interpolation methods. ஸோ உங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன வேல்யூஸை கரஸ்பாண்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான்
லீனியராக வேணுமா இல்லை பாலினாமியல் வேல்யூ வேணுமான்னு சொல்லிட்டு இட் வில் ஃபில் டு யுவர் மிஸ்ஸிங் பிளேஸ். ஓகே, I have already said you that depending on the use case you need to choose the method. இப்போ பார்க்கலாம் how do you choose the method. So first, dropping. Suitable when missing data is a small percentage and randomly distributed, or when the missingness is truly indicative of non-existence. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு 10 rows ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஐம் ஜஸ்ட் டாக்கிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஒரிஜினல் டேட்டா செட்டில் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு டேட்டா செல்லில் எனக்கு 10 row இருக்குது. இஃப் ஐ வாண்ட் டு டெலிட் சம்திங், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 10 rowவில் நமக்கு ஒரு 5 காலம் இருக்குது. ஒவ்வொரு டேட்டாலையும் எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ மொத்தம் எனக்கு 7 rowவில் ஏதாவது ஒரு காலம் மிஸ்ஸிங் வேல்யூ. இப்போ நான் வந்து ட்ராப் என்ன பண்ணேன்னா, ஐ எம் கோயிங் டு பி லெஃப்ட் வித் 3 rows. இந்த 3 rows வச்சு நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? கேன் யூ ட்ரை டு கம் ஃபார் அ கன்க்ளூஷன்? கிடையாது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 rows இருக்குது, அதனால் வந்து ஒரு ரோ தான் எனக்கு வந்து ஒரு எம்டியாக இருக்குது, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள். அப்போ அது வந்து ஆக்சுவலி இது வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி தானே, அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்றுன்ற மாதிரி தான். ஸோ இன் தேட் கேஸ் யூ கேன் டெலிட் இட். பட் உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது, அங்கங்கே எனக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா do not do it. You can drop your data only when it is of very small percentage. இது வந்து ரொம்ப ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அண்ட் அந்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து இட்ஸ் குவைட் நெக்லிஜிபிள். இல்லைனா அது இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் யூ ஹாவ் டு கோ ஃபார் ட்ராப்பிங். அண்ட் தென் நீங்கள் எப்போ ஃபில்லிங் அண்ட் இம்புட்டேஷன் சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து டேட்டாவை எப்பயுமே வச்சுருக்கணும். உங்கள் டேட்டா எப்பயுமே நீங்கள் ரீடைன் பண்ணி தான் வச்சுருக்கணும். மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் தி பிஸ்னஸ் ஆஸ்க் யூ தட் retain the data. In that case, it is very crucial. And the missing values can reasonably estimated. Yeah, I understand that the missing value can be neglected. But இருந்தாலும் if it can bring a reasonable change, ஏதோ ஒரு estimated change நமக்கு வந்து கொடுக்குது, ஒரு approximate ஒரு small percentage of change கொடுத்தாலும் do not delete the data. And the choice of filling value or imputation method depends on டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டொமைன் நாலேஜ். ஸோ உங்கள் பிஸ்னஸ் டொமைன் பொறுத்து, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் யூஸ் கேஸ் பொறுத்து யூ கேன் ட்ரை டு சூஸ் ஃபார் யுவர் ஃபில் மெத்தட் ஆர் ஃபார் யுவர் இம்புட்டேஷன் மெத்தட். அண்ட் தென் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் யர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா சம்டைம்ஸ் யூ மைட் பி ஹேவிங் அண்ட் ஓவர் க்ரௌடட் டேட்டா. சிலதில் வந்து அப்படியே ரேண்டமாக மல்டிபிள் ரோஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். இன் தேட் கேஸ் யூ ஹவ் டு திங்க் வைஸ். நான் வந்து ரேண்டமாக ஃபில் பண்ண போகிறேன்னா இல்லை am I going to perform imputation method. For example, using the mean for numerical data, mode for categorical data, or interpolation for time series data. So mean for numerical data na எப்படி? இப்போ mean value na என்ன? Average value. So நீங்கள் sometimes உங்கள் டேட்டா செட்டில் நிறைய numerical values இருக்கு and you have a missing value in multiple place. In that case நீங்கள் என்ன பண்ணலாம்? You can use the mean method to fill those places. கரெக்ட் தானே? ஏன்னா அதான் உங்களோட ஆவரேஜ் ஃபார் யூர் டேட்டா செட். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லிக்கலாம், நான் ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு I've got 5 or 6 departments. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர், அட்மிட், ரிசப்ஷன், டேட்டா, டெவலப்பர்ஸ், டெஸ்டிங், இந்த மாதிரி ஒரு 6 டீம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மோட் ஃபார் கேட்டகரிக்கல் டேட்டானா எனக்கு எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அந்த வேல்யூவை நான் வந்து ஃபில் பண்ணுறது தான் வந்துட்டு எனது மோட் மெத்தட். ஸோ இஃப் இன் பிளேஸ் ஆஃப் கேட்டகரிக்கல் டேட்டா ஐ கேன் ஜஸ்ட் ஃபில் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக ஃபில் பண்ணனா அன்னோன்னு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபில் என்ஏல வந்துட்டு வேல்யூவில் வந்து ஜஸ்ட் தேல் ஸ்பெசிஃபை ஆஸ் அ ஸ்ட்ரிங் அன்னோன். ஏன்னா வி ஷுட் நாட் impact based on our own personal intuitionல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 பேர் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், 5 பேர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். நான் ரேண்டமாக வந்து இருக்கு மோட் வேல்யூ வந்து 6 வந்து பேங்க்கில் இருக்குது, 3 வந்து பேங்க் இருக்குது, ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக ஒரு வேல்யூ மோட் வேல்யூ யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ பேங்கிங்னு போட்டேன்னு வைங்க, பேங்கிங்கோட ஸ்டாஃபோட நம்பர் அதிகமாகுது.
ஸோ இப்போ அவங்க சேலரி கால்குலேட் பண்ணுறப்ப, இல்லை ஆவரேஜ் சேலரி ஃபார் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணுறப்ப, இல்லை சம் ஆஃப் சேலரி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப, இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து அன்னோன்னு போட்டுறது பெட்டர். பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பிஸ்னஸ் யூஸ் கேஸ், வாட் யூ ஹாவ் டு டூ. அண்ட் ஷார்ட்டாக இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது. அண்ட் ட்ராப்பிங், ஸோ எங்கெங்கே எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஐ வாண்ட் டு ஃபில் இட்னா customers data frame dot fill in a, and I'm just specifying it with any kind of a value that I want. So I have specified here a string value not defined. So this value வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் attach ஆகிடும். So this is how you handle your missing values. And then how do you interact with REST APIs in Python? APIs என்ன? Application Programming Interface. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 சாஃப்ட்வேர் இருக்குது, சரியா? இந்த 2 சாஃப்ட்வேரையும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்? யூனிட் சம்திங் தட் ஏதோ ஒன்று அந்த 2 கிளைண்ட்டையும் சோர்ஸையும் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ். ரெஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர், சரியா? ஆர்கிடெக்சர் ஆஃப் யுவர் ஏபிஐ. ஸோ ஹவு டு யூ இன்ட்ராக்ட் வித் யுவர் ரெஸ்ட் ஏபிஐஸ் இன் பைத்தன்? இப்போ நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கிளைண்ட் கூட சோர்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா, you use a library called HTTP request. ஸோ இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரி தான் நீங்கள் வந்து இப்போ HTTP ரெக்வஸ்ட் மேக் பண்ணணும். அண்ட் அந்த ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணுற லைப்ரரி பேர் வந்து ரெக்வஸ்ட் லைப்ரரி. ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஹவு டு யூ இன்ஸ்டால் அ லைப்ரரி? பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட், சரியா? ரெக்வஸ்ட் நீங்கள் அந்த எஸ்ஸை மறந்துடக்கூடாது. ரெக்வஸ்ட்னு போட்டிங்கன்னா யூ மைட் கெட் அன் எரர், அப்படி ஒரு லைப்ரரி இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஆர் இன்ஸ்டாலிங் இட் அண்ட் தென் யூ ஆர் இம்போர்ட்டிங் த லைப்ரரி. இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஏபிஐஸ் யூஸ் பண்ணி, முக்கியமாக ரெஸ்ட் ஏபிஐஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் லைக் கெட், போஸ்ட், புட், டெலிட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் யுவர் ரெக்வஸ்ட் லைப்ரரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு கெட் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐ எம் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் கால் ரெஸ்பான்ஸ். என்னோட லைப்ரரி வந்து என்னது? ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி, அண்ட் திஸ் இஸ் அன் ஏபிஐ. ஸோ இதனோட ஹெச்டிடிபிஎஸ் ரெக்வஸ்ட் மேக் பண்ணணும்ல. ஸோ primarily involves making a HTTP request. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? you need to provide the HTTPS link. இப்போ என்னோட லிங்க் இங்கே போட்டேன்னா, ஸோ சிம்பிள் பாருங்கள், நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் லைப்ரரி கூட டாட் கெட் மெத்தட் போட்டு ஐ எம் ஸ்பெசிஃபைங் மை API link. Now data is equal to response.json. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை நான் டேக் பண்ணி ஐம் யூஸிங் அ டாட் ஜேசன் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஐம் பிரிண்டிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரிஜினலான ஒரு ஏபிஐ லிங்க் தான். இப்போ பார்ப்போம், when I run it, it is going to give me some data, so yeah, in JSON format. So whatever the data that has been fetched, I can see it now. It's taking a bit of time because it is just loading up the resources. Okay, we have to install and request again. Sorry, அந்த கோட் ரன் பண்ணல, அதனால தான். Okay, it is getting installed. So once அந்த இது முடிஞ்சோடனே, okay, now if I run this, இங்கே பாருங்க என்னோட டேட்டாவை அது வந்து JSON ஃபார்மேட்டில் ஃபெச் அப் பண்ணிடுச்சு பாருங்க. So that is how you use your APIs to fetch your data. And then the next method within request library is post. இந்த post வந்து எதுக்குன்னா, to send data to create new resource. இப்போ getல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? you used get to retrieve your data. இப்போ post யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, you are going to send your data to create new resource. இப்போ பாருங்க, same. Now I've already imported it, so you don't have to worry about importing a request library. இப்போ இங்கே வந்து payload அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி I am using 2 values in key value format. சரியா? இது வந்து சாம்பிளாக தான் போட்டிருக்கேன் in a dictionary format.
ஸோ கீ இஸ் டு வேல்யூ போட்டுட்டு ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். சிமிலர் தான். ஸோ ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் தான். சரியா? இட்ஸ் அகைன் a வேரியபிள், டசன்ட் மேட்டர். ஸோ ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். இப்போ டாட் கெட்டில் நம்ம லிங்க் மட்டும்தான் வச்சுருந்தோம், கரெக்டா? இப்போ போஸ்ட் பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும்ல. அப்போ அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். JSON equal to payload. இப்போ வந்து இந்த டேட்டா அங்கே போய் நமக்கு வந்து போஸ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ யூஸ்ட் யர் போஸ்ட் மெத்தட். தென் யூ ஹாவ் புட் அண்ட் பேட்ச். இந்த புட் அண்ட் பேட்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எய்தர் புட் ஆர் பேட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட் இஸ் டு ரிட்ரைவ், post is to send, and put or patch is to update. இப்போ இங்கே பாருங்க, similarly I'm creating an object. சரியா? ஆல்ரெடி பேலோடுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஒருக்கா. ஸோ ஐ கிரியேட்டட் அ கீ இஸ் டு வேல்யூ. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், now I am indicating new key is to new value. இப்போ சேம் தான் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு I'm sending it request dot put. So I want you to update the existing resource. In the location, so this is my API location. In that API location, do the following modification. சரியா? நீங்கள் வந்து புட்டும் யூஸ் பண்ணலாம், ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் புட் நீங்கள் வந்து பேட்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் டு அப்டேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். சரி, நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணியாச்சு. எப்படி புது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி மாடிஃபை பண்ணுறது. நவ் ஹவு டு டெலிட் த பர்டிகுலர் ரிசோர்ஸ் அப்படின்றப்ப வி யூஸ் டெலிட் மெத்தட். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சேம் தான், ரெக்வஸ்ட் லைப்ரரி டாட் டெலிட் மெத்தட். எதை டெலிட் பண்ணணும்? ஐம் ஸ்பெசிஃபைங் மை API லிங்க். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத நீ வந்து எனக்கு டெலிட் பண்ணு. தட் இஸ் ஹவ் யூ யூஸ் தி ரெக்வஸ்ட் லைப்ரரி. ஸோ வி ஹவ் சீன் கெட் மெத்தட், வி ஹவ் சீன் post method, then we have seen put method, then we have seen delete method. So how do you handle responses அப்படின்னு கேட்டிங்கன்னா, once you make a request, the response object contains the information about the server's reply. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோடனே ஒரு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் அந்த சர்வரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரெஸ்பான்ஸில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we might have our status code. ஸோ ரெக்வஸ்ட், ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து 404 எரர் தெரியும். சிமிலர்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் ஓகே, ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது தான் ஸ்டேட்டஸ் கோட். தென் ஹவு டு வி ஆக்சஸ் தி ரெஸ்பான்ஸோட கண்டென்ட்? ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் கோட் செக் பண்ணுறதுக்கு டாட் ஸ்டேட்டஸ் கோட். சிமிலர்லி அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டாட் ஜேசன் மெத்தட். கரெக்டா? ஸோ டேட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் கொடுத்தோடனே தென் when we printed we could see the content. அதே தான் இங்கே. ஸோ ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம கண்டென்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா டாட் ஜேசன். ஸோ ஆக்சஸ் தி ரெஸ்பான்ஸ் பாடி as text with response dot text or as JSON if applicable. ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் if the data is going to be in a text format, JSON format if the data is going to be in a JSON format. And then headers method. ஸோ ஹெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்பான்ஸோட ஹெட்டர்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ யூஸ் யுவர் டாட் ஹெட்டர்ஸ் மெத்தட் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் இம்போர்ட்டிங் த லைப்ரரி ரெக்வெஸ்ட் and this is my API URL. சரியா? and this is my response object. ஸோ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், ரெக்வஸ்ட் டாட் கெட். ஸோ இந்த லிங்க்ல இருக்கிற ஆப்ஜெக்டை இந்த டேட்டாவை நான் ரிட்ரைவ் பண்ணுறேன். and then if response dot status code is equal to 0 is equal to 200, which means that my status is okay. if it is okay, எனக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா then use response dot json. so response dot json என்ன பண்ணும், it is going to show me all the contents within the response and then print the data for me because you are taking it in a variable like printed. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு டேட்டா ஃபெச் பண்ணிடுச்சு அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு அண்ட் அதில் இருந்த டேட்டா ஒவ்வொன்று எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகி காட்டுது. ஸோ தட் இஸ் ஹவ் யூ யூஸ் யுவர் ரெக்வஸ்ட் லைப்ரரி. இப்போ ரெக்வஸ்ட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா
there is an method for you to authenticate. ஸோ எல்லாருமே ஒரு URL யூஸ் பண்ணி எல்லா சோர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படின்னா இஃப் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூ ஹாவ் அ ப்ரைவேட் ரிசோர்ஸ். இந்த ப்ரைவேட் ரிசோர்ஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? யூ நீட் சர்டன் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். ஏன்னா உங்கள் டேட்டாவை எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிட்டா இட் இஸ் அ ப்ரீச், இல்லை இட்ஸ் அ டேட்டா ப்ரீச். ஸோ அந்த ப்ரீச் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் த ஆத்தென்டிகேஷன் மெத்தட். ஸோ காமன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா we have basic authentication first. சேம் தான், request dot get இது வரைக்கும் சேம் தான். இப்போ ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம் auth. ஸோ auth is equal to யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட். ஸோ அந்த யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் ஆக்சுவல் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு இடத்துல லாகின் பண்ணுவீங்க உங்கள் யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து. சிமிலர்லி டாட் கெட் மெத்தட் வந்து அந்த பர்டிகுலர் யூஆர்எல் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து அதாவது ஆர் திஸ் க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து நமக்கு வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வி ஹாவ் ஏபிஐ கீஸ் அண்ட் டோக்கன்ஸ். ஸோ இந்த ஏபிஐ கீஸ் அண்ட் டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக ஹெட்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து அனுப்புவோம். சரி, அந்த ஹெட்டர்ஸில் வந்து வி ஸ்பெசிஃபை வாட் இஸ் அவர் பேரர் டோக்கன் ஐடிஸ். ஸோ இந்த பேரர் டோக்கன் ஐடிஸை வந்து ஆத்தரைசேஷனில் கொடுத்துட்டோன்னா அஸ் அ ஹெட்டர் சிமிலர் தான். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கெட்டா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆத் இது வந்து ஹெட்டர்ஸில் அனுப்போம். ஸோ ஹெட்டர்ஸில் நம்மளோட டீட்டெயில்ஸை அனுப்பி அதாவது நம்ம ஏபிஐ டோக்கனை வந்து அனுப்பி we'll be able to authenticate. All right. And then how to schedule recurring jobs in Python. ஸோ ரெக்கரிங் என்ன? திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து ஸ்கெடியூல் பண்ணுவீங்க அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், libraries like schedule or AP schedule or leverage system tools like cron. ஸோ இங்கே ஒரு 3 லைப்ரரி போட்டிருக்காங்க. ஒன்று we can use a schedule library or we can use AP scheduler. இல்லை எனக்கு சிஸ்டம் லெவல் டூல்ஸே போதுன்னா then we can use cron. சரி, இப்போ schedule library வந்து பார்த்தீங்கன்னா it provides us a simple user friendly way to schedule tasks at fixed intervals or specific times. எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் டெய்லி நடக்கணும் ஆர் எனக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் இன்டர்வலுக்கு தொடர்ந்து எனக்கு வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னா we have a schedule library and it offers a very simple and user friendly way. இல்லை எனக்கு schedule library வேண்டாம், I'll go for AP scheduler அப்படின்னு கேட்டிங்கன்னா AP scheduler நமக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். என்ன மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரிகர் பேஸ் பண்ணி நம்ம ஸ்கெடியூல்ஸ் போடலாம், இன்டர்வல் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கெடியூலிங் பண்ணலாம், இல்லை க்ரான் பேஸ்டு இல்லை டேட்டை கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆன் திஸ் டைம் ஐ வாண்ட் யூ டு ஸ்கெடியூல் சர்டன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு we can specify in AP scheduler library. And then system level scheduling-க்கு நீங்கள் வந்து cron யூஸ் பண்ணலாம். அது எப்படி நம்ம cron யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைப்ரரி Python cron tab library இருக்கு. ஸோ இந்த cron tab library மூலமாக we can use cron to define system level scheduling. ஸோ cronல வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஸ்பெசிஃபை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டைமில் cron வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பேஸ்ட் ஆன் யூடிசி. சரியா, யூடிசின்னு மட்டும் இல்லை, யூ கேன் டிஃபைன் யுவர் டைம் ஜோன் ஆஸ் வெல், எந்த டைம் ஜோன் வேணாலும். அண்ட் தென் நீங்கள் அதில் வந்து ஸ்டாராக இருக்கும், ஒரு 6 ஸ்டார் இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா விச் இயர், விச் மந்த், ஹவு ஆஃபன், விச் டே, விச் டைம் ஆஃப் த டே, விச் ஹவர் ஆஃப் தி டே. ஸோ இந்த மாதிரி 6 ஸ்டார் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 ஸ்டாரில் நீங்கள் வந்து இஃப் யூ டிஃபைன், ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரான் செக்கர்லாம் வந்து ஆன்லைனில் இருக்கும். க்ரான் செக்கரில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஒர்க் அவுட் ஆன் யுவர் க்ரான் டைமிங்ஸ். இந்த க்ரான் டைமிங் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் லெவல் ஸ்கெடியூல் நீங்கள் பண்ண முடியும். இல்லை எனக்கு சிஸ்டம் லெவல் ஸ்கெடியூலிங்லாம் இல்லை, பட் ஐ ஹாவ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ டு ஆர்கஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லைப்ரரிஸ் லைக் ஏர்ஃப்ளோ அண்ட் ப்ரீஃபெக்ட். அது என்ன ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ETL ஜாப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ETL ஜாபில் வந்து எனக்கு நிறைய பைப்லைன்ஸ் இருக்கும், ரைட்? நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு பைப்லைன் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். ஐம் கோயிங் டு ஒர்க் வித் மல்டிபிள் பைப்லைன்ஸ் ஆல் அட் ஒன்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு ஸ்கெடியூல் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஆர்கெஸ்ட்ரேட் மை ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் ஏர்ஃப்ளோ ஆர் ப்ரீஃபெக்ட் லைப்ரரி
to orchestrate your workflow. All right. And then how do you convert a pandas data frame to JSON or CSV? ஸோ pandas லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ் வச்சுருப்போம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம ஜேசான் இல்லைன்னா சிஎஸ்வி ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll show you in a code example, but சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா we have a syntax called dot to JSON or we have dot to underscore CSV. கோடில் பார்த்துலாம் then it will be better for you to understand. So I'm importing my library called pandas as PD. So PD is my alias. I'm creating a data frame. So data frame create பண்றதுக்கு என்ன பண்றேன்? PD dot data frame. And then inside a dictionary, I'm specifying my data. So bracket இருக்கா? So bracket குள்ளால I'm specifying my data with dictionary. ஏன்னா I can define my column and row values. So அதுக்காக தான் I'm using my dictionary. So first let me run this. So I've created a data frame. Let's see how our data frame looks like. So இப்போ மேலே இந்த டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். I've created a data frame. So நேம்ன்றது ஒரு காலம், ஏஜ்ன்றது ஒரு காலம், ஜான் இஸ் ஒரு காலம், அண்ணான்றது ஆனா ஒரு காலம், ஏஜ் வந்து 28, 24 அது ரெண்டுமே வந்து ரோ வேல்யூஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யர் டேட்டா ஃப்ரேம் லுக்ஸ் லைக். ஸோ இந்த pandas டேட்டா ஃப்ரேமை நான் எப்படி வந்து இப்போ ஜேசான் ஃபார்மேட்டுக்கு இல்லைன்னா சிஎஸ்வி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜேசான் ரெக்கார்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன்னா டாட் டு அண்டர்ஸ்கோர் ஜேசான் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா ஐ கேன் கன்வெர்ட் இட். இப்போ இங்கே பாருங்க, ஐவ் காட் ஓரியன்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐவ் காட் அ பேராமீட்டர். இப்போ டாட் டு ஜேசான் அப்படின்னு இருக்கிறது அதுவே ஒர்க் பண்ணல. தென் ஒய் ஹாவ் ஐ மென்ஷன்ட் ஓரியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் வந்து ரெக்கார்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா என்னோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த டேட்டா ஃப்ரேமை எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஐ யூஸ் ஓரியன்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட்ஸ். அது என்ன லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரோஸுமே ஒவ்வொரு டிக்ஷனரி. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து 2 ரோ இருக்கா, இந்த 2 ரோவுமே எனக்கு தனித்தனி டிக்ஷனரியாக வந்துடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி, இப்போ மொத்த டேட்டா எனக்கு ஒரு லிஸ்ட்டு. இப்போ நேம்ன்றது ஒரு டிக்ஷனரி, ஏஜ்ன்றது ஒரு ஒவ்வொரு ரோவுமே எனக்கு ஒரு டிக்ஷனரி. ஸோ ஜான் அண்ட் 28 will come under one dictionary, Anna and 24 will come under a dictionary. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஸோ இதான் என்னோட ஒரிஜினல் டேட்டா. இப்போ இங்கே பாருங்க, ரோ பேஸ்ட் டிக்ஷனரி எனக்கு கிடைச்சிருக்கு. ஜானுக்கு ஒரு டிக்ஷனரி, ஆனாக்கு ஒரு டிக்ஷனரி. ஸோ if you see here I've got a list. எப்படி லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் எண்டில். அண்ட் தென் I've got a dictionary here for each record. ஸோ இது ஒரு ரெக்கார்ட் அண்ட் இது ஒரு ரெக்கார்ட். ஸோ டிக்ஷனரியில் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ as you can see here, column name வந்து I've got it in key and then value வந்து John 28. ஸோ இது வந்து this is how I use orient records and dot to underscore JSON to create a JSON file. For example, இப்போ வந்து கீழே வந்து பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஏன்னா டேட்டா ஃப்ரேமில் மேலே பார்த்துட்டோம், பட் இட்ஸ் ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the keys of each inner dictionary correspond to the column names of the data frame and the values are the data from that specific row and column. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலம் நேம் அண்ட் தென் வேல்யூ வந்து என்னோட டேட்டா, சரியா, என்னோட ரோ வேல்யூ. இப்போ கீழே பார்க்கலாம், இது வந்து என்னோட டேட்டா ஃப்ரேம்னு வச்சுக்கலாம், சரியா. காலம் 1, காலம் 2 வந்து என்னோட காலம் நேம்ஸ், ஏபி 1 and 2 வந்து என்னோட ரோ வேல்யூஸ். இப்போ நான் வந்து டாட் டு டிக்ஷனரி ஓரியன்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட்ஸ்ன்னு போட்டேன்னு வைங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி கெட்டிங் மை டேட்டா, சரியா, லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட், இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கா, இதான டேட்டா ஃப்ரேம், என்னோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமை இப்போ நான் வந்து டாட் சிஎஸ்விக்கு மாற்றணும்னா டாட் டு சிஎஸ்வின்னு யூஸ் பண்ணணும். இப்போ டு சிஎஸ்விக்கு மாற்றணுன்னே யூ கேன் சி ஹியர் நேம், ஏஜ், ஜான் 28, ஆனா 24. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், டு ஜேசான் டு சிஎஸ்வி. தட் இஸ் ஹவ் யூ கிரியேட் ஜேசான் அண்ட் சிஎஸ்வி ஃப்ரம் யுவர் pandas டேட்டா ஃப்ரேம். இல்லை இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் மை
இண்டெக்ஸ், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, என்னோட ஹெட்டர்ஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஐ மென்ஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். வாட் இஸ் Parquet format and why is it preferred? So Parquet is a columnar storage file format that is highly optimized for query performance and data processing. ஸோ Parquet வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காலம்னார் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மேட். அது என்ன காலம்னார் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மேட்? இப்போ பொதுவாக நம்ம டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ CSV எடுத்துக்கலாம், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இப்போ அந்த ஃபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் செப்பரேட்டட் வித் கமா அண்ட் தே ஆர் ரோ பேஸ்ட் டேட்டா. ஆனால் Parquet வந்து பார்த்தீங்கன்னா காலம் பேஸ்டு டேட்டா. இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப யூ வில் பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு ஐ மீன். அண்ட் முக்கியமாக இது என்ன ஆப்டிமைஸ் பண்ணுதுன்னா நம்மளோட query பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்கை ஆப்டிமைஸ் பண்ணுது. அது எப்படி நீங்கள் கேட்பீங்க, பட் ஜஸ்ட் வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. உங்களுக்கு அந்த Parquet ஃபார்மெட்டை பார்த்துட்டிங்கன்னு வைங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ப்ரொவைடிங் அஸ் வித் high query performance. And then, unlike traditional row-based storage formats like CSV, text and JSON, which store data row by row, Parquet organizes data by columns. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸாக நமக்கு டேட்டா இருக்கும், டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸாக தான் டேட்டா ஸ்டோர் ஆகும், கரெக்டாக? ஆனால் Parquetல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரோ பேஸ்ட் ஸ்டோரேஜ். இப்போ ரோ பேஸ்ட் ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனோட டேட்டா ஃப்ரேம்னு வச்சுக்கலாம், சரியா? இதனோட டேட்டா, ஸோ ஸ்ட்ரிங், இன்டீஜர், டேட், இது 3 காலம் அண்ட் ஐ ஹவ் காட் அ டேட்டா அண்டர் ஈச். ரோ பேஸ்ட் டேட்டாவில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா A1 2020-01, B2 2020-02. ஸோ ஒவ்வொரு ஆர்டராக போகுது பாருங்க, ரோ ரோ ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. That is how you store your data in your row-based storage layout. In a row-based storage layout, data is stored by row by row. This format is simple and easy to understand, making it suitable for small data sets or scenarios where the entire row of data is frequently accessed or modified. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே நம்ம காமனாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட், CSV ஃபார்மேட், ரைட்? நம்மளோட எக்ஸல் ஃபைல் என்னது, அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் CSV ஃபைல் தானே. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ரோ ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். இது எப்போ யூஸ்ஃபுல்னா நமக்கு வந்து ஸ்மாலர் டேட்டா செட் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. இல்லை எனக்கு வந்து என்டையர் ரோ ஆஃப் டேட்டா வந்து நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறேன், சரியா? என்னோட ஃபுல் ரோ ஆஃப் டேட்டா, வாட் டு ஐ மீன் பை ஃபுல் ரோ? ஸோ இப்போ எனக்கு ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஆக்சஸ் திஸ் ஃபுல் ரோ, த ஃபுல் ரோ B, த ஃபுல் ரோ C அப்படின்னா திஸ் இஸ் ஓகே. இப்போ காலம் பேஸ்டு டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா செட் தான், பாருங்க சேம் டேட்டா, பட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் காலம்ஸ் and this format is ideal for scenarios where analytical queries typically involve accessing only a subset of columns, as it allows for more efficient data retrieval and processing. இப்போ Parquet ஃபைல் நான் யூஸ் பண்ணி அனாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியல்னு சொன்னேன். இப்போ ரோ பேஸ்டு டேட்டானா நான் என்டையர் ரோ ஆக்சஸ் பண்ணுறேன், எனக்கு யூஸ்ஃபுல். ஆனால் பொதுவாக நம்ம வந்து ஒரு லார்ஜ் டேட்டா செட் ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம செலக்ட் ஸ்டார்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ரேதர் நம்ம வந்து பர்டிகுலர் காலம்ஸை சூஸ் பண்ணி அதை தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டாவை ஆல்ரெடி காலம்ஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க, இன் தேட் கேஸ் என்னோட ரிட்ரைவல் ஸ்பீடு வேகமாக இருக்கும். ஏன்னா இது பார்ட்டிஷனே எப்படி காலம் பேஸ்டில் தான் இருக்குது, ஒவ்வொரு காலமாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு காலம் யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு இந்த காலம் எனக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். லெட்ஸ் see some of its advantage. ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் கம்ப்ரெஷன் மெத்தடை நமக்கு கொடுக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம ரோ பேஸ்ட் டேட்டா எடுத்தோன்னு வைப்போம். இப்போ ரோ பேஸ்டு டேட்டாவில் நமக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசான் எடுத்துக்கலாம். ஜேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, உங்கள் காலம் நேம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி ரிப்பீட் ஆகும், கரெக்டா? இப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், நேம் காலம் நேமா ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அடுத்த ரெக்கார்டில். ஜஸ்ட் ஃபார் 2 ரெக்கார்ட்ஸ்க்கே ரிப்பீட் ஆகுது. ஏஜ் ஒரு காலம் நேம், ஏஜ் ஒரு காலம் நேம், இது ரிப்பீட்டடாகவே இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகமாக ஆக்குபை பண்ணுது. அப்போ இட் இஸ் அல்டிமேட்லி ஸ்லோவரில் காலம்னார் பேஸ்ட் டேட்டா ஆர்
Parquet format provides you with better and efficient compression. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலம்லேயும் ஹோமோஜீனஸ் டேட்டா இருக்கும். ஹோமோஜீனஸ்னா ஒரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு காலம் வந்து இன்டீஜர் டைப்ஸ்னா I'm just going to store integer type. அப்போ அது எனக்கு எஃபிஷியன்ட் தானே. ஸோ அப்போ ஒரே டைப்பாக இருக்கிறனால என்னோட காலமோட ஸ்டோரேஜுமே பெட்டராக இருக்குது. ஸோ பெட்டர் கம்ப்ரெஷன் அண்ட் பெட்டர் ஹோமோஜீனஸ் டேட்டா டைப். And then it is optimized for analytics. So by storing data by column, Parquet enables better query performance, especially for analytical queries that involve aggregations or filtering on specific column. இது அனாலிசிஸ்க்கு வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல, நம்ம இப்போ வந்து லார்ஜ் டேட்டா செட்டை நம்ம என்டையர் ஃபுல் டேபிளில் வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டோம். வி ஆக்சஸ் இட் பை காலம். இப்போ இந்த பர்டிகுலர் காலம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபர்தராக ஃபில்டர் பண்ணணும், அக்ரிகேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகிறது எப்படி, தனித்தனியாக பார்ட்டிஷன் அக்ரிகேஷன் அதெல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் டேட்டா ஃபெச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் எனக்கு கொடுக்கும். ஸோ தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் using Parquet format in your analytics. Then schema evolution. Schema evolution, for example, இன்னைக்கு வந்து உங்களுக்கு CSV ஃபைல் ஒன்று இருக்கு. You are having only 3 columns. நாளைக்கு நீங்க வந்துட்டு ஒரு 4th column of data வந்து உங்களுக்கு அடிஷன் ஆகுது. அப்போ there is a conflict, right? ஒரு 3 columns இருக்கிறதுக்கும் 4 columns இருக்கிறதுக்கும் there is a conflict. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது வந்து நமக்கு வந்து ரோ பேஸ்டு டேட்டாவில் நம்மளால் பண்ண முடியாது. பட் இஃப் யூ கன்சிடர் Parquet ஃபார்மேட், இட் சப்போர்ட்ஸ் வித் யுவர் ஸ்கீமா எவல்யூஷன். அண்ட் ஒன் பெட்டர் திங் எப்படின்னா, இதை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லை, இட் இஸ் வெரி கம்பேட்டபிள் வித் யுவர் எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஸோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது தான், 3 காலம்ஸ் இல்லை 4 காலம்ஸ் தான். பட் at the end of the day, they are compatible and avoids breaking your data. சரியா? So it helps with your schema evolution as well. So the last question for the day is, what are the best practices for writing clean data pipelines? So நம்ம வந்து pipelines வந்து எழுதுறோம், சரியா? pipelines, so ETL pipelines, அதுதான் வந்து data pipelines மென்ஷன் பண்ணியிருக்கேன். So how do you write an efficient, இல்லை what are the best practices for writing a clean data pipeline? Simple. நீங்கள் எப்பயுமே உங்கள் கோடை மாடுலராக எழுதணும். What do I mean by modular? நீங்கள் வந்து ஒரே கோடாக ஃபுல் சங்காக எழுதுறதை விட நீங்கள் மாடுலாரிட்டியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இட் இஸ் பெட்டர். வாட் டு ஐ மீன் பை மாடுலாரிட்டி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ETL பைப்லைன் இருக்கு. ஐ கேன் மென்ஷன் அ கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் மென்ஷன் Oracle to camel casing, sorry. ஸோ Oracle, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட கிளாஸ் நேம். இப்போ கிளாஸ் நேமில் வந்துட்டு now I'll be having my functions. Within a class I'll be having my function. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா I can have one set of code to get. So go and extract the data. சரியா? இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி go and extract the data. இதில் வந்து I want you to update. ஸோ எனக்கு வந்து வந்த டேட்டாவை எனக்கு நீ இப்படி ஒரு அப்டேட் பண்ணி கொடு. அண்ட் தென் நாட் only that, நம்ம செவரல் இது இருக்குல்ல, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு மாடுலாரிட்டியாக எழுதலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா மாடுலாரிட்டி இஸ் மெயின்டைன். ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ யூ ஜஸ்ட் கால் இட் ஸ்ட்ரெயிட் அவே அண்ட் யுவர் பைப்லைன் லுக்ஸ் வெரி கிளியர் அண்ட் பெட்டர். தென் வேரெவர் பாசிபிள் ட்ரை டு பேராமெட்ரைஸ். வாட் டு ஐ மீன் பை பேராமெட்ரைஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூ ஸ்பெசிஃபை யுவர் ஃபைல் பாத். இப்போ இந்த ஃபைல் பார்த்து நீங்கள் வந்து பேராமெட்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் கோடில் திருப்பி யூஸ் பண்ணுறப்ப யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் யுவர் என்டையர் ஃபைல் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃபைல் பாத் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? நான் இப்போ வந்து ஃபைல் பாத் வந்து இதில் ஒரு மென்ஷன் பண்ணுறேன், கண்டென்ட்ஸ் Oracle, ஃபார் எக்ஸாம்பிள் today's date 31/07/2025. So let's say this is my file path. இப்போ நான் ஃபைல் பாத்தை வந்து இங்கே பேராமெட்ரைஸ் பண்ணிட்டனால whenever I want to use in my code body, I can just specify the parameter called file path. சரியா? பட் இன்ஸ்டெட் நான் வந்து இப்போ வந்து ஃபைல் பாத்து நான் வந்து பேராமெட்ரைஸ் பண்ணலன்னு வைங்க, இந்த கோடை ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்கே எழுதணும்.
அப்போ அது வந்து நம்ம கோடோட ரீடபிலிட்டியை ஸ்பாயில் பண்ணுது, ரைட்டா? ஸோ ட்ரை டு பேராமீட்டரைஸ் யுவர் பாத்ஸ் அண்ட் யுவர் credentials. ட்ரை டு யூஸ் லாகிங் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். ஸோ உங்கள் பைப்லைனில் வரக்கூடிய லாக்ஸை நீங்கள் வந்து லாகிங்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வரக்கூடிய எரர்ஸை, ரைஸ் ஆகிற எரர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை எரர் ஹேண்ட்லிங். ஸோ பிஃபோர் டேக்கிங் இட் டு ப்ரொடக்ஷன், செக் யுவர் பைப்லைன்ஸ் லோக்கலி. ஸோ ப்ரொடக்ஷனில் இப்போ ஒரு எரர் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் யுவர் கம்பெனி, ரைட்? உங்கள் பிஸ்னஸ் ரெப்புடேஷன் கூட அது ஸ்பாயில் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு கோடையுமே வந்து நீங்கள் லோக்கலாக நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பைப்லைன் இருக்குல்ல, மேனுவலாக ரன் பண்ணுறதை விட ட்ரை டு ஆட்டோமேட் வித் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ். ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னென்ன? ஏர்ஃப்ளோ, ப்ரீஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி பல டூல்ஸ் இருக்கு இன்னும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பைப்லைனை நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் உங்கள் பைப்லைனில் இருக்கக்கூடிய உங்கள் பைப்லைனை நீங்கள் அடிக்கடி மானிட்டர் பண்ணணும், சரியா? எதுக்கு மானிட்டர் பண்ணணும்னா, சம்டைம்ஸ் யூ மைட் கெட் அன் எரர், சம்டைம்ஸ் தெர் ஆர் பிளேஸ் வெர் யூ மைட் கெட் அ ஃபெயிலியர். அப்போ இந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்படின்றப்ப யூ ஹாவ் டு ரெகுலர்லி மானிட்டர் யோர் பைப்லைன். பிகாஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணலன்னா யூ வுட் இன்னும் எவர் நோ தட் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ யூ பெட்டர் மானிட்டர் யோர் பைப்லைன். ஸோ தீஸ் ஆர் தி சம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ரைட்டிங் யோர் clean data pipeline. So I hope this session was very useful to you. These are most commonly used, so do have a read on these as well. கூடிய சீக்கிரத்தில், I know I've been saying it for longer, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு GitHubல or I'll try to post it in my LinkedIn as well with a link. ஸோ அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாகவே அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ do check out for these materials and I hope this session was very beneficial. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா there are high chances you might get questions on this these whatever I have gotten here, சரியா? And thanks for watching. And before I end up, I just want to show that we have got multiple centers within India. So we have got a headquarters in US and United Kingdom. Also we have got 4 centers in Hyderabad as well. ஸோ இப்போ தொடர்ந்து நாங்கள் வந்து பெங்களூர், சென்னை, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, இந்த மாதிரி பல பிளேஸ்க்கு நாங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் அவுட் ஆன் அஸ். ஸோ உங்களுக்கு ஜாபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் யுவர் ரோல்ஸ், சரியா? வி ப்ரொவைட் யூ ஐடி சொல்யூஷன்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், வி ப்ரொவைட் யூ லேர்னிங். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆல் இன் ஒன் பிளேஸ். ஸோ டு நாட் மிஸ். போய் எங்கள் சேனலை செக் பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ வில் கெட் சம் ஐடியா ஆன் யுவர் கரியர். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கும், சரியா? So thanks for tuning in. This is Franklin signing off. See you in another video. Thank you so much. Take care. Bye bye.